சொல்லுப்பா. என்னண்ணே நீ இவ்வளவு நாளா இழுத்துக்கிட்டு இருக்க? நான் சொல்றத கேளுண்ணே. பார்ட்டி ரெடியா இருக்காங்க. நீ சரின்னு சொன்னா உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். இல்ல என் பேரன் அட கொஞ்சம். என்னண்ணே நீ உனக்கு தெரியாதா? நீ ஏன் முடியாம தான் அந்த நிலத்தை விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்க? சின்ன பையன் அவனுக்கு என்னண்ணே தெரியும்? அவன் தான் ஆர்வ கோளாறுல வேலையை விட்டுட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். நீயும் புரியாம பேசிட்டு என்ன? சரிப்பா, நான் என் பேரன்கிட்ட கொஞ்சம் பேசி அட பார்க்குறேன். போனே, இதைத்தான் நீயும் சொல்லிக்கிட்டே இருக்கிற. ஒன்றும் ஆகிற மாதிரி தெரியல. வைக்கிறேண்ணே. சரிடா, என்னன்னு பார்த்துட்டு சொல்லு. யாருப்பா? செல்வம் தான். என்னவா? என்னவாண்ணா? வேலைக்கு ஆள் கிடைக்கல, என்ன பண்ணுறது? அப்பா, புரோக்கர் ஃபோன் பண்ணாரு. பார்ட்டி ரெடியா, நம்ம பக்கம் சரின்னா நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாங்கிறாரு. கோவப்படாதப்பா, நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேள. நிலத்தை வைக்க தான் ஊர்லேருந்து வேலையை விட்டு நாங்கள் வந்தனா. நீ ஏன் வேலையை விடணும்? ஏன் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படணும்? கஷ்டம்லாம் இல்லை தாத்தா. இங்கே பாரு, விளைச்சல் இல்லாமல் இந்த பூமியும் நானும் எப்படி ஆகுதுப்போன்னு எனக்கு தான்ப்பா தெரியும். ஆளை கூட்டு வந்து நட்டத்துக்கு பாடுபட சொல்றியா? நான் ஒரு ஆளை என்னப்பா செய்ய முடியும்? என்னோட இதெல்லாம் போட்டப்பா. இந்த சுற்று வட்டார கிராமத்தில் ஒருத்தர் கூட விவசாயத்துக்கு வர மாட்டாங்க. 1 2 5 வருஷமா இதே நிலைமை தானேப்பா. இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கூலிக்கு வேலைக்கு வர மாட்டாங்கப்பா. நான் ஒரு ஆள் தத்தளிக்கிறேன். தன்னந்தனியாக நான் என்னப்பா செய்ய முடியும்? சொல்கிறா. சூப்பர்ரா. மாமே கிடைச்சிட்டாங்க. இவங்களா? எப்படிப்பா? உனக்கு விவசாயம் பண்ணுமா இல்லை அது நீங்கள் மட்டும் தான் பண்ணுமா? कभी कभी मेरे दिल में ख्याल